ஆர்சிடிஆல் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம். உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. கமல் சார் நடிச்ச படத்துல நம்ம ஒர்க் பண்ணணும் எவ்வளவு பேரோட கற்பனையா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேலை கொடுத்தாருல சங்கர் சார், அவர்கிட்ட அப்ளாஸ் வாங்கினாவே போதும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது நடந்துச்சு சார். அவர்கிட்ட ஒரு உக்லைன் எல்லாம் பண்ணுவார் பாரு, பனி வீழும் நீல அப்புறம் அந்த ராஜா 500 பேரை வச்சுலாம் நான் சாங் பண்ணதில்லை சொல்லலாம் என் வாழ்க்கையில. தர்றோம் அப்படின்னு சொல்லி இப்படி தட்டி கொடுத்தான்ப்பா, போதாதா? நான் ஒரு பெரிய ஜாம்பானோட பையன், நான் வந்து இதில் சத்தியமாக சொல்கிறேன், சங்கர் சாரோட பையன், அவனை பற்றி நல்லா சொல்லணும் அப்படிலாம் சொல்ல சொல்லும். மக்களோட தீர்மானம் பிரகாரம் நான் விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க, பட் நான் விழலை. அதே இடத்துல ஏந்து நிற்பேன். இது வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். சினிமா இடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, இப்போ எல்லாருமே நம்ம பேசுகிற ஒரு விஷயம் இந்தியன் 2. அதுதான் இந்தியன் 2 ப்ரொமோஷனில் இருக்கிறோம். இந்தியன் 2 ப்ரொமோஷனில் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவே கான்வர்சேஷனே ஒரு எனர்ஜியாக இருக்கணும்னா எனர்ஜி பர்சன் தான் நமக்கு தேவை. அப்படி ஒரு எனர்ஜி சிங்கம், எனர்ஜி தங்கமே நம்ம கூட இருக்கிறாரு பாபா பாஸ்கர் மாஸ்டர். வணக்கம். வணக்கம் சினிமா விகடன் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட முதல்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கதறல்ஸ் அப்படின்ற சாங்கை கேட்டு இப்போ எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரூல் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லா இடத்துலையும் கதறல் சாங் இருக்குன்னா, அந்த கதறல் சாங்கை கதற விடுற மாதிரி பர்ஃபார்மன்ஸில் கொரியோ பண்ணது யாருன்னா நம்ம பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான். ஸோ பாபா மாஸ்டர் வந்து ஒரு கிரியேட்டராக எல்லாருக்குமே தெரியும், ஒரு கொரியோகிராஃபராக, மாஸ்டராக அண்ட் பெஸ்ட் ஹியூமனாக நிறைய இந்த ரியாலிட்டி ஷோவில் பார்க்குறோம். அது பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நன்றி. எதுக்குன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒரு பையன் கொரியோகிராஃபி டான்ஸ் ஆடுற அப்படி கண்டஸ்டன்ட்டு செருப்பு இல்லாமல் ஒரு மாதிரி கால் இதாவது டக்குன்னு போட்டிருக்க ஷூவை கழட்டி கொடுக்குறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். கான்டென்ட்டாலாம் பண்ணாமல் மனசு வந்து ஒன்று போனாங்க இல்லையா, தட் இஸ் வாட் த ரியல் பர்சன் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ நண்பா. சரி, அது என்ன சொல்லலாம், கண்டிப்பாக இருக்கணும்ல, மனிதநேயம் என்பது முக்கியம். அதுக்கப்புறம் தானே எல்லாமே. சரி, அவங்க உன்னை எதிர்பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்லலாம், இப்போ கலைஞன் அப்படி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், பெரிய விஷயங்களை டச் பண்ணணும்னு பெரிய கற்பனை ஒன்று ஓடணும், நமக்குள்ளே ஒரு குதிரை ஒன்று ஓடும்ல. சரி, நீ சொன்னதை வச்சு நான் இதில் கனெக்ட் ஆகிறேன். இப்போது சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணணுன்னு எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஆசைப்பட்டிருப்பாங்க. எல்லாரோட கனவுமாவே இருந்திருக்கு. நிறைய கனவா இருக்கும் சொல்லலாம். கமல் சார் நடிச்ச படத்துல நம்ம ஒர்க் பண்ணணும் எவ்வளவு பேரோட கற்பனையா இருந்திருக்கும். அந்த கற்பனை வந்து இன்று நிறைவேறியது. அதுக்கு என்ன, நாட் ஃபார் ஒன்லி தட் டேலண்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை சொல்லுவோம், எல்லாமே தேவை. ஒரு மனிதன்னா குணாதிசயம் தேவை, எக்ஸ்ட்ரா கால்குலேட்டிவ் தேவை, டேலண்ட் தேவை, எல்லாமே தேவை சொல்லுவோம். வெறும் டேலண்ட்டை வச்சுட்டு மட்டும் நம்ம பயணிக்கவே முடியாது. அவங்களுக்கு பயணிப்பாங்க, அந்த பயணம் ரொம்ப தூரம் இருக்காது செல்லும், டப்பு நின்றோம். புரியுதா? எல்லாத்துலேயும் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்லோவாக போனாலும் அந்த இடம் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல உக்காண்ட பிறகு நம்மளை எவனாலுமே அசைக்க முடியாது. மேக்கிங் ப்ராசஸாக சாங்கோட குறைய பார்க்குறப்போ சங்கர் சாரோட சாங் பிரம்மாண்டம்னு தெரியும். ஆனால் அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே டீட்டெயிலிங் ஒர்க் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா, அவங்க எல்லாருமே ஒயிட் டிஷர்ட் போட்டிருக்காங்க. ஐ மீன் டான்ஸர் எல்லாருமே. அவங்க உள்ளுக்க ரெட் கலரில் இந்தியன் தாத்தாவோட அந்த கை இருக்கு. ஸோ வெண்மையான மனிதருக்குள்ள ஒரு வண்ணம் இருக்கு இல்லையா, பாத்தியா? அதாவது ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, ஒரு நோக்கம் தான் சொல்லுவாங்க, ஒரு பார்வை தான். இந்த பார்வைக்கு உன் கண்ணுக்கு அது அப்படி தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த கதறல்ஸ் என்ற ஒரு சிச்சுவேஷன் எடுத்துட்டு வந்த எங்கள் இயக்குனர் சங்கர் சாருக்கு தான் பெரிய நன்றியை சொல்லணும். அவரு அந்த எடுத்த சிச்சுவேஷன் எடுத்துட்டு வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு பத்தியா அணிக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஜாம்பவான்கள் இணைந்து இரு கைகளும் அப்படி கோர்க்கும் போதுல அதுல ஒரு வைப் ஒன்று வருது செல்லும். அந்த வைப் நம்மளை ஆட்டி வச்சிருது செல்லும். அதுதான் இது. புரியுதா? அவரோட திங்கிங் பாருங்க. அதாவது கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கர் சாருக்கு எங்கேருந்து தாட் வந்ததுன்னு தெரியல. அவர் போயிட்டு அணிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவன் ஒரு உருவத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கு நம்ம உயிர் சேர்க்கணும். உருவமும் வந்துருச்சு. இப்போ அதை கொரியோகிராஃபராக பண்ணி அதை வந்து உயிரை எடுத்துகிட்டு வரணும், மக்கள்கிட்ட அப்ளாஸ் வாங்கணும். மக்கள்கிட்ட வாங்கிடுவேன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேலை கொடுத்தாருல சங்கர் சார், அவர்கிட்ட அப்ளாஸ் வாங்கினாவே போதும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது நடந்துச்சு சார், அது நடந்துச்சு. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் சாங்கை பார்த்துட்டு. மாஸ்டர் நல்லா இருக்கும் மாஸ்டர் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஆடியோ லான்ச்சில் யார் பேரையும் சொல்ல, என் பேரை சொன்னார். பாஸ்கர் கொரியோகிராஃபர், மிகப்பெரிய உழைப்பாளி. நான் வந்து சமீப காலத்தில் அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கலன்னு சொன்னோடனே நான் அதை கேட்கல செல்லம். என் ஃபேமிலிலாம் பார்த்துருந்தாங்க. சங்கர் சார் உன்னை பற்றி பேசினாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை, எனக்கு என்ன செல்லம் வேணும், போதும் நல்ல ஒரு கலைஞன் கிட்ட இருந்து ஒரு அப்ரிஷியேட் வந்தால் போதும். மக்கள்கிட்ட கூட நாங்கள் என்ன எதிர்கேட்குறோம்,
நாங்கள் சில நேரத்தில் தப்பு பண்ணுவோம், ஓகே சில நேரத்தில் நாங்கள் சூப்பராக பண்ணுவோம். எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருந்த ஒரு ஆன்சர் தான் சொல்லுவோம், வேற ஒன்றுமே இல்லை. எங்களை தட்டி குத்துனே இருந்தீங்கன்னா நாங்கள் பயணிச்சுக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில் இந்த கலைக்காக அதாவது என்னது, வீழ்வது நாமா இருந்தாலும் வாழ்வது கலையாக இருக்க வேண்டும், இதுதான் நிஜம். இதுக்காக தான் பயணிச்சுட்டு இருக்கோம், வேற எதுவுமே கிடையாது செல்லம். மாஸ்டர் உள்ள இருந்து அப்படியே இமோஷனலா வருது அதை கேட்கறப்ப. உண்மை செல்லம். வேலை தான் எமோஷன் செல்லம். வேலை வாய்ப்பு தான் எமோஷன் செல்லம். ட்ரூ. நாங்களாம் சும்மா நாங்கள் ஃபோன் வச்சுட்டு இருக்கோம் நினச்சிட்டு இருக்கோம்ல. பட் ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃபோனை பார்த்து ஏங்காத நாள் கிடையாது. இங்கேருந்து அழைப்பு வந்துடாதா, இங்கேருந்து அழைப்பு வந்துடாதா. அந்த ஃபோனில் நம்ம இப்போதான் ஃபேமிலி ஆயிடுச்சுல, ஃபோனும் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆயிட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ள. காலைல ஏழுச்சோனில அப்படி வந்து பார்ப்போம், எதனா கம்பெனிலேருந்து அழைப்பு வந்திருக்கா. அந்த மாதிரி அழைப்புல தான் இந்தியன் டூவோட சங்கர் சாரோட அழைப்பு. அந்த நாள் அப்படி இருந்தது எனக்கு. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சொல்லலாம். பெரிய அதாவது எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா சொல்லலாம், பெரிய ஜாம்பவாங்களா. அதாவது இந்த கலைத்துறையில் இருக்க கமல் சார் கூட ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பெரிய எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும்ல. நான் ரஜினி சார் கூட என் தலைவர், அவர் கூட நான் ஒர்க் பண்ணிட்டேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கு. கமல் சார் மிஸ் ஆகிட்டே இருக்காரு. இந்த அழைப்பு வந்தவனையில கமல் சார் தான் பண்ண போறோம் அப்படின்னு நினச்சி பயங்கர ஆதங்கத்திலையும் ஆர்வத்திலையும் போய் பார்க்குறேன். சங்கர் சார் அங்கே வச்சாரு ட்விஸ்ட்டு, அப்படின்னு இப்படி குத்திட்டாரு. சார் ஏன் சார் குத்துனீங்க அப்படின்னு. கமல் சார் இதில் கிடையாது மாஸ்டர், கமல் சார் வருகைக்கான ஒரு பாட்டு அப்படின்னாரு. மாஸ்டர் கமல் சார் வரும்போது கூட பாட்டு கிடையாது, அவரோட வர்றதுக்கான பாட்டு. அப்போ இந்த பாட்டு எப்படி இருக்கணும், புரியுதா நான் சொல்றது? அதாவது இப்போ புலி வருதுடான்னு நம்ம சொல்லிட்டேங்க ஒண்ணு பண்ணுவோம்ல, சிங்கம் இறங்குதுடா அப்படின்னு சொல்ல, அப்ப அது எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொன்னார் செல்லம் அவரு. ஏன்னா இதை முடிச்ச உடனே அந்த தலைமை வருவான், அப்படி இருக்கணும் மாஸ்டர் அப்படின்னாரு. சரிங்க சார் பாட்டு கேட்கலாமா, பாட்டை போட்டாங்க, கதற விட்டாரு. பாட்டு அணி மாஸ் பீட்டு சார், செமையாக இருக்குது சார், செமையாக இருக்குது மாஸ்டர். பாட்டை கேட்டிங்களா, நான் உங்களுக்கு பாட்டை அனுப்புகிறேன், எனக்கு நீங்கள் போயிட்டு கேட்டுட்டு கூப்பிடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்பரும் கொடுத்துட்டாருப்பா. நானும் நம்பர் வாங்கிட்டு போயிட்டேன். பாட்டை கொடுத்த 2 ஹவர்லேயும் சார் எனக்கு ஃபோன் அடிச்சாரு. என்னடா அது சார் ஃபோன் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷூட்டில் இருந்தேன். சார் அப்படின்னு, இல்லை மாஸ்டர் பாட்டை கேட்டிங்களா, எதனா தோணுச்சா, 2 ஹவரில். ஓகே, அப்போ நம்மளோட எவ்வளோ ப்ரிப்பரேஷனாக எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கார் பார்த்தியா. அவர் என்ன சொன்னார்னா, தம்பி காலம் நேரம் உன்னை தேடி வராது, கொடுத்துட்ட பிறகு நீ அதில் தான் வாழணும், நீ எவ்வளவுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கியோ அவளுக்கு நான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். சங்கர் சார் புரியுதுங்களா, டைம் இஸ் மணி. ஆமா சார், பணமே மணி தான். அதுக்கப்புறம் நாங்கள் 1 மாதம் கழிச்சு தான் பண்ண போகிறோம் பாட்டை. அவரு அவ்வளோ சீக்கிரமாக வரணும்னு அவசியமே கிடையாது. அவரோட டெடிகேஷனை பாருங்க. கொடுத்த 2 ஹவரில் என்ன மாஸ்டர் தோணுச்சு, என்ன மாஸ்டர் பண்ணலாம். சார் 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 ஷூட்டில் இருக்கேன் சார், சார் ஒரு முடிச்ச உடனே உங்களை வந்து நான் மீட் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன்ப்பா. எனக்கு பயங்கர கில்ட்டி ஃபீலிங்காக இருந்தது. அந்த மனுஷன் தான் குழந்தைய ஒப்படைச்சிட்டு, இந்த குழந்தைய நீ எப்படி ரெடி பண்ண போறன்னு சொல்லி அவர் அங்கே ஆர்வமாக இருக்காரு, நீ பாட்டுன்னு வேற வேலையை பார்த்துட்டு இருக்கியாடான்னு சொல்லி செவுல பலார்னு அடிச்ச மாதிரி இருந்தது. ஷூட்டிங்கை முடித்தேன், உட்காந்து டீமோட டிஸ்கஸ் பண்ணேன், இது போனோம் எல்லாத்தையும் வரைஞ்சோம் கிரஞ்சோம். சார்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஃபைல் எடுத்துன்னு போய் வச்சேன். 2 நாள் டைம் கொடுத்தேன். சார் பார்த்தாரு, 2 டேஸ்ல இந்த கம்போசிஷன் முடிச்சிட்டீங்க. நாட் கொரியோகிராஃபி செல்லும், ஐடியா இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பாட்டை எங்கேருந்து தூக்கலாம், எங்கேருந்து டேக் ஆஃப் ஆனால் இதுக்கு ஒரு வர்த்து இருக்கும், எப்படி டிராவல் ஆகலாம், இதெல்லாம் ஃபுல் டீடைல் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன் சார் கிட்ட. அப்ப அந்த வால்ல இருக்க எல்லாமே இந்தியன் கேரக்டராவே இருந்துச்சு, இந்தியன் தாத்தாவோட ஒவ்வொரு எல்லா டீடைலும் பண்ணிட்டோம். அதை நம்ம ஒரு டீடைல் பண்றோம்னா அதை வந்து பச்சக்குன்னு காமிச்சிடக்கூடாது செல்லும், அதுக்கு ஒரு பில்டப் தரணும். இப்போ என்னன்னா இந்த சிச்சுவேஷனே அதுதான். கமல் சார் வர்றாருன்னா இப்போ இவங்க இந்த டீம்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்லோவாக தானே காட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம சாங்கில் பண்ணதை கூட பட்டுன்னு அடிக்க கூடாது செல்லும். அதுக்கு ஒன்று பண்ணேன், அதை இப்படி பண்ணி இப்படி தான் சார் பண்ணணும், இப்படி தான் சார் எடுத்துகிட்டு போகிறோம், செம்மையாக இருக்கு மாஸ்டர், இதெல்லாம் ப்ரொடக்ஷன் கிட்ட கொடுத்துருங்க, ப்ரொடக்ஷன் கொடுத்து பிளான் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. புரியுது மாஸ்டர். ஒரு படம் பார்க்கறது முன்னாடி மைண்ட் செட் பண்ணிட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதேதான் ஒரு சாங் ஒரு வரப்போறாரு இந்தியன் டாட்டானா அதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட். இது வந்து இங்க கொடுக்குற ஹைப்புல ஜனங்களை வந்து செல்லும். அதான் என்னதான் பண்ணலாம், மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு. அந்த மக்களை நம்ம சந்தோஷப்படுத்திட்டோம்னு நினைச்சுக்க செல்லும், அவங்க அந்த குழந்தைங்க நம்மள எங்கேயோ எடுத்துன்னு போய் உட்கார வச்சுருவாங்க செல்லும். ஒரு சங்கர் சாரோட ஒரு செட்டோ இல்லை ஒரு சாங் மேக்கிங்கோ இருக்கணும். ஒரு இப்போ இந்த ட்ரைலர் ஒரு வீடு கூட ஒரு 8 கோடி ரூபா போட்டு ப்ராப்பராக செட் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நியூஸ்லாம் கேட்டோம். அண்ட் சேம் சினாரியோ உங்கள் சாங்க்கு நீங்கள் பட்ஜெட் கொடுக்குறப்போ ஏன் எவ்வளோ பட்ஜெட் உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருந்ததா இல்லை எவ்வளோ செலவாச்சு? செல்லும் லிமிட்டேஷன்லாம் இல்லை செல்லும், அதை தான் சொல்கிறேன்ல, சங்கர் சார்ன்ற ஒரு பெரிய கிரியேட்டர் கிட்ட போய் நோ லிமிட்டேஷன். ஓகே, நீ நினச்சதெல்லாம் சொல்லு,
அவர் என் கதைக்கானதை அவர் தேர்ந்தெடுத்துப்பாரு. கோடிகள்ல சாங் செலக்ட் பண்ண ₹1 கோடி செலவுனாலும் அந்த செல்லம் சாங் ரெடி கோடி அதுக்கு மேல செல்லும் அந்த பாட்டுல. பெரிய பெரிய செலவு செல்லும். எனக்கு நான் தான் சொல்றேன்ல, நான் 500 பேரை வச்சுலாம் நான் சாங் பண்ணதில்லை செல்லும் என் வாழ்க்கையில. அதுக்கும் நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் யார் சங்கர் சாருக்கு. இதுதான் பிரம்மாண்டமான. ஆமா 500 பேர் நான் பண்ண செல்லும். வாட்டக்கருவாடு ஒரே ஒரு பீஜத்துல மட்டும் பண்ணியிருப்பாங்க. வாட்டக்கருவாட் அது மட்டும் ஒண்ணு பண்ணியிருப்போம். நான் பெரிய நம்பர் ஆஃப் குரூப் வச்சு நான் பண்ணதே இல்லை செல்லும். ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன் 500 பீப்புள்ஸ் வச்சு. அதுக்கு வாய்ப்பு எடுத்து கொடுத்த சங்கர் சாருக்கு, என்னோட கனவை நினைவாக்கிய லைக்கா டீமுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பின்னாடி உழைத்த லைட்மேனாக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, நம்மளோட நடன கலைஞர்களாக இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த 500 பேர்னா டான்சர்ஸு. என்னோட அசிஸ்டன்ஸ் ஒரு 8 பேர், ஓகேவா. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒரு 10, 15, 20 பேர். ஆர்ட் அசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 20, 25 பேர். மொத்தம் ஒரு 700 பீப்புள்ஸ். அவங்களுக்கு நல்ல உணவு, நல்ல தண்ணி, நல்ல நல்ல ஒரு கவனிப்பு, இதெல்லாம் வேணும்னா யாருனால முடியும் சொல்லு? கண்டிப்பா. இதெல்லாம் ஒருங்கிணைத்து பண்பதே பெரிய விஷயம் செல்லம். நாள் எடுத்துச்சு மாஸ்டர் இது பண்ணி முடிக்க இந்த சாங் செல்லம்? எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து சார் வந்து மாஸ்டர் ஒரு 6 நாள்னாரு. ஓகே சார் 6 நாள் தானே சார், வாங்க சார். 6 நாளும் நான் சாங்களா பண்ணதில்லை செல்லம். ஃபர்ஸ்ட் டைம் 6 நாள் இல்லைன்னா 2 நாள் 1 நாள்லேயே முடியும். இல்லை செல்லம் 3 நாள் செல்லம். செல்லம் இப்போ இருக்க சினிமா காலகட்டத்தில் வந்து காசு என்பது பெரிய கணக்காக இருக்குது, பெரிய விஷயமா இருக்குது. நம்மளை எதில் போடணுமோ அதில் பண்ணோம். எல்லாத்துலையும் நம்ம இழுத்து விட்டுனே கூடாது செல்லம், புரியுதா? நான் விஐபி பண்ணும் போதெல்லாம் ஒரு சாங் 2 நாள் தான் செல்லம். 2 நாள் தான். மாரியில் கூட 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் தான். மாறி 2 நாள் 3 நாள் தான் சந்திப்பு. 2 நாள் 3 நாள் தான். பெரிய கோரியோகிராஃபி நினைச்சிட்டு இருந்தோம். கிடையாது செல்லம். செட் எல்லாம் பார்த்து இல்லை அன்னைக்கு ஈவினிங் பாட்டை போட்டு காட்டுறாரு. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அதாவது எங்களுக்கு இல்லை 6 நாள் பண்ண சொன்னார்னாவே இதுவே பெரிய பிரம்மாண்டமா இருக்கு சார். இதுக்கு வேற லெவல் சார் சொன்னா அதே மாதிரி பாட்டு 5 நாள்ல முடிச்சோம். 5 நாள்ல முடிச்சோம் 500 பேரை வச்சு. கதறல்ஸ் 5 நாள்ல முடிச்சோம். சார் அதான் சொல்றேன்ல, சார் என்ன பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாரு. ஃபைனல் அவுட் பார்த்துட்டு அனி என்ன சொன்னாரு? மியூசிக் டைரக்டர் அனி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் மேட்ரு. நான் வந்து ஆடியோ லான்ச்ல போய் அனியை பார்க்க போறேன். அனிக்கு ஒன்று இன்ட்ரடக்ஷன்லாம் பண்ணி அவன் ரோப்ல இருந்து வரணும், அந்த மாதிரிலாம் அவனை வச்சு அனியை போய் பார்த்துட்டு, இல்லை சொல்ல நீ இங்கேருந்து வரப்போற, இங்கேருந்து வேணும் உங்க கூட குட்டீஸ் தான் ஆட போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கதவை திறந்தவொடனே என்னை பார்த்தா அனி, மாஸ்டர் பிச்சிட்டிங்க சாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி இப்படி தட்டி கொடுத்தான்ப்பா. போதாதா அங்கேயே தெரிஞ்சிச்சு எனக்கு, ரிசல்ட் வந்துருச்சு, போதும்பா. இதுக்கப்புறம் மக்கள் வந்து கண்டிப்பா அதை அப்ரிஷியேட் பண்றாங்க. ஏன்னா பெரிய ஜாம்பவான்கள் செல்லும். அவங்க வாயிலேருந்து நல்ல, அதாவது அவங்க மெச்ச மாட்டாங்க, புகழ மாட்டாங்க. ஆனா சூப்பரா இருந்ததுன்னா மனம் ஓப்பன் பண்ணி நம்மளை வாழ்த்திடுவாங்க. அதை அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீ பார்த்துருக்கேன் சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கியா? அது வந்து வந்துடும் அவங்க கிட்ட இருந்து. இல்லைன்னா ஹாய் பார்த்தேங்க அப்படின்றாங்க. சென்ஸ் பண்ணிடுவீங்க. அது ஆப்போசிட்டா நம்ம கேட்கவே இல்லை சொல்லும். குழந்தைய வந்து தட்டி செஞ்சிட்டீங்க அப்படின்னா. நிறைய கிரியேட்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கீங்க, நிறைய டான்சர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்கு இன்னொரு ஹீரோ உருவாக்கி விட்டுருக்கீங்க. யார் சொல்லும்? ஆடியோ லான்ச்ல அந்த சாங்ல சங்கர் சார் பையனை, அது என்னோட பாக்கியம். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை தாண்டி ஏன்னா சங்கர் சார் வீட்டுல இருந்து ஒரு பையன் வந்து அது ஆடியோ லான்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரான்றது ஒரு கேள்வி இருந்தது. அண்ட் அது பர்சனலி உங்களோட சாய்ஸ்ன்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி சொல்லுங்க, என்ன நடந்தது அந்த சம்பவம்? இல்ல சொல்லலாம், ஆக்சுவலா வந்து சித்து தான் பண்றதா இருந்தது. சித்து ஏதோ சம்திங் டேட் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சா, ஏதோ சம்திங் ராங் சொல்லணும், என்னன்னு தெரியல. அப்புறம் வந்துல யோசிச்சுட்டே இருக்கும்போது அதித்தியை வச்சு பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுல சாரோட பையன் இருப்பாரு, சும்மா கேட்டு பார்க்கலாமா சார்ல. மாஸ்டர் என் புள்ள மாஸ்டர், சினிமாவுக்கு தான் நீங்க யூஸ் பண்ணுங்க, ஆனா தப்பா ஆனா கொஞ்சம் பார்த்து மாஸ்டர் அப்படின்னா. குழந்தை வந்தான், அவன் பின்றான் செல்லம், பின்றான். அஜித் வந்து பின்றான். என்னடா செல்லம் அப்படின்னா, அதே மாதிரில நான் ஒரு பெரிய ஜாம்பானோட பையன், நான் வந்து இதில் சத்தியமாக சொல்கிறேன், சங்கர் சாரோட பையன், அவனை பற்றி நல்லா சொல்லணும் அப்படிலாம் சொல்ல செல்லும். அவன்கிட்ட ஒரு விஷயம் கூட அந்த மாதிரி இல்லை செல்லும். அவன் கூலாக இருந்து 100 வாட்டி ஆடினே இருப்பான். குழந்தை ஆடினே இருப்பான். மாஸ்டர் நல்லா பண்ணுறானா, மாஸ்டர் நல்லா பண்ணுறானா அப்படி கேட்டே இருப்பான் செல்லம். அவன் குழந்தை செம்மையா ஆடுறான் செல்லம். மேரேஜ் வீடியோல அந்த டான்ஸ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா செல்லம், இவ்வளவு தரமா ரன்வீர் சிங் கூட டஃப் கொடுக்குற பாடி நம்மளுக்கு தேவையில்ல. ஏன் அந்த குழந்தை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் இது பண்ணக்கூடாது? அதே மாதிரி சாரோட ஒப்புதல்ல என்னோட படத்துல தான் அவர், என்னோட பாட்டுல தான் அவரு லான்ச் ஆறன வந்து அது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி செல்லம். கண்டிப்பா சொல்றேன், அந்த செல்லம் வந்து ஒரு ஷைனிங் ஸ்டார் தான். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க.
நான் சங்கர் சார் பையன்ற நல்லா சொல்லுவேன். டேலண்ட் இருந்தால் தான் யாராக இருந்தாலுமே மல்டி டேலண்டடாக இருக்கான் அந்த குழந்தை, கண்டிப்பாக சைனிங் ஸ்டாராக ஆவார்ன்ற மட்டும் பெரிய நம்பிக்கை. இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹீரோ கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக இருப்பார் செல்லம் அவர், கண்டிப்பாக இருக்கார். என்ன டெடிகேஷன், என்ன மரியாதை, என்ன கலையை எப்படி ஒரு குழந்தை நேசிக்குது அப்படின்னு இருக்குல்ல, அது எல்லாமே அந்த குழந்தைகிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஜிவியுமே ஒரு டான்சரா மாத்தின மொமெண்ட் அது. ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியல செல்லம், நீ சொல்ற பேர் தான் ஞாபகம் வருது. அதனால தான் நான் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணேன். ஒரு கிரியேட்டர் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பர்சன் உங்களை பேசுறாங்கன்னா நிறைய அப்சர்வ் பண்றீங்க, நல்லா ஜாலியா எனர்ஜி கொடுக்குறீங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, அதை அப்படியே வெளியே கொண்டு வந்து எடுத்துட்டு வரணும் செல்லம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கடவுள் கொடுக்குறாருன்னா நான் நன்றி தெரிவிச்சு. பையன் ஆனதை பார்த்துட்டு சங்கர் சார் என்ன சொன்னாரு? பையன் ஒன்றும் சொல்ல செல்லம், என்கிட்ட சொல்ல, நான் சும்மா விசாரிச்சேன். டேய் நான்லாம் ஓகேடா அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு சும்மா கேட்டேன். மாஸ்டர் வாயே திறக்க மாட்டார் மாஸ்டர், வெல்டன்டா ஓகே குட்ரா அப்படின்னாராம். அப்படி கூட சொல்ல மாட்டார் மாஸ்டர், எனக்கு அது சொன்னார் மாஸ்டர், போதும் மாஸ்டர் அப்படின்னு சொன்னான் அந்த குழந்தை. போதும், அது போதும் செல்லம், அவ்வளோதான். எல்லாரும் ஆசைப்படுற ஒரு கேள்வி இதுதான். குப்பத்து ராஜா பர்சனலி ஐ லைக் த ஃபிலிம், த ரா மேக்கிங். அதில் ஒரு நேட்டிவிட்டி இருந்தது உங்களோட மேக்கிங்கில், சொல்கிறேன் அஸ் அ கிரியேட்டரா. அடுத்து டைரக்ஷனில் வருவாரோ அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் ஆடியன்ஸுமே நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், இது என் மாஸ்டர் நல்லா டைரக்ட் பண்ணுறாரு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இறங்குறது டைம் இல்லையா, இல்லை ஏன் பண்ணலை மாஸ்டர்? செல்லம் கண்டிப்பாக வருவேன் செல்லம், அடுத்தது கண்டிப்பாக அடிப்பேன். இப்போ பிளானு இப்போ லைட்டாக போயிட்டுருக்கு. இவனோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு, அதாவது நான் ஒரு இடத்துல விழுந்துட்டேன்னு சொல்ல முடியாது செல்லம், ஆனால் அந்த குப்பத்து ராஜாவில் மக்களோட தீர்மானம் பிரகாரம் நான் விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க. பட் நான் விழலை, அதே இடத்துல ஏந்து நிற்பேன். இது வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். இதே நெக்ஸ்ட் படம் கொடுப்பேன், மக்கள் மெர்சல் ஆகிற அளவுக்கு ஒரு படம் நான் கொடுப்பேன். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அனுகூலம் எல்லாம் கூடி வந்துட்ட பிறகு கண்டிப்பாக அடிப்பேன் செல்லம். கிரேட் மாஸ்டர். எப்படி மாஸ்டர் நான் விழுந்துட்டேங்கிறத ஒத்துக்கிட்டு நான் இதுல இருந்து மீண்டு வருவேன்ற இந்த ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து வந்து? செல்லம் என்ன செல்லம், உண்மையை ஒத்துக்கணும் செல்லம். அது வந்து மக்களால் அங்கீகரிக்க. இப்போ நீ சொன்ன பத்தியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேர் எனக்கு ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க செல்லம், அந்த படத்தை நல்லா இருந்தது மாஸ்டர். சில விஷயம்லாம் ராமா நேட்டிவிட்டி, நார்த் மெட்ராஸ்ல இருக்க ஒரு அழகு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அழகா இருந்தது. கியூட்டா அந்த பைக் ஸ்டார்ட் பண்றது முத கொண்டு, அந்த வீட்டுல நின்றுட்டு ஹார்ன் அடிக்கிறது, அது மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. எல்லாமே நம்ம பார்த்த அப்சர்வ் பண்ண ரியாலிட்டியோட மேட்ச். உண்மை அதானே செல்லம். இல்லை அதான் செல்லம், எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் கொடுக்குறோம். சில இடத்துல அது வந்து மிஸ் ஆகுது. அந்த குறைகளை நான் என் தலையிலேயே எடுத்து போட்டுப்பேன். ஏன்னா ஆஸ் அ கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் நான்றனால அதை என் தலையிலேயே நான் போட்டுக்கிட்டு அதை நான் ஒத்துக்கிட்டேன். பட் ஆனால் இந்த தப்பு அடுத்த வாட்டி நடக்காதுன்றது மட்டும் உறுதியாக சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு நல்ல படம், சூப்பர் படம் ஒன்று கொடுப்பேன். வெயிட்டிங், லோடிங் செல்லும், லோடிங் வெயிட்டிங் ஃபார் தட் மாஸ்டர். அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு செக்மெண்ட் ப்ளே பண்ண போறோம், திஸ் ஆர் தட். 2 பேரை சொல்ல போறேன், அதுல யார் பெட்டர் டான்சர்ன்றதை நீங்க சூஸ் பண்ணலாம் அஸ் அ கோரியோகிராஃபரா. ஓகேயா? இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹூ இஸ் பெட்டர் டான்சர், சிவகார்த்திகேயன் ஆர் சித்தார்த்? யார் சூஸ் பண்ணுவீங்க? சித்து ஆர் அல்லு அர்ஜுன் ஆர் மகேஷ் பாபு? அல்லு அர்ஜுன் பிரபுதேவா மாஸ்டர் கமல் சார்? பிரபுதேவா மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர்? செல்லம் என்னன்னா காலகட்டங்கள் தான். அதாவது சுந்தரம் மாஸ்டர் கூட இல்லை செல்லம், என்ன தெரியுமா, அவர் வந்து பயங்கரமாக ஆடுவாருன்றது இல்லை, அவர்கிட்ட ஒரு உக்லைன் எல்லாம் பண்ணுவார் பாரு. பனி வீழும் நீல டின் டாக், அப்புறம் அந்த ராஜா செல்லம், அவருக்கு ஒரு பக்கம் என்ன சொல்றது, அதெல்லாம் வந்து மெமரிஸ் செல்லும், அதெல்லாம் வந்து அழிக்க முடியாத மெமரிஸ். அப்ப சுந்தரம் மாஸ்டர் வந்து நம்ம லெஜெண்டா கன்வே பண்ணிடணும். அவர் வந்து வைக்க கூடாது. பிரபுதேவா விஜய்? பிரபு மாஸ்டர் அவர் ஒரு இன்டர்வியூல தான் சொல்லியிருப்பாரு, டான்ஸ்ல உங்களுக்கு யாராவது கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு யாராவது காம்படிட்டர், ஆக்டிங்லாம் கூட வேறலாம் சொல்லுவாங்க, பிரபுதேவா டான்ஸ் மாஸ்டர்னு நம்ம தான் அப்படின்னு கெத்து பாரு. அந்த இடம் நானும் பார்த்தேன். அது பேச்சு கூட சொல்லிக்கணும், நம்ம தான் கிடையாது அப்படின்னாரு. பா, அந்த கான்ஃபிடன்ட் வரணும் செல்லம், நம்ம தான். அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் போய் மாறு தட்டிக்க கூடாது செல்லம். சில இடத்துல அடக்கி வாசிச்சு நம்ம தான் அவங்கள மாறு தட்ட வைக்கணும். புரியுதா? எல்லா இடத்துலயும் சபைன்னு ஒண்ணு இருக்கு செல்லம், அதை எப்பவுமே நம்ம பாத்துக்கணும் செல்லம். அண்ட் ஆடியன்ஸ் இன்னைக்கு டிவியில பாக்குற எல்லாருமே பாபாஸ்கர் மாஸ்டரை டெக்னீஷியனா பாக்குறத தாண்டி அவங்க வீட்டில் ஒருத்தராக பாக்குறதுக்கு இந்த டெலிவிஷன் ஷோஸ், எஸ்பெஷலி டான்ஸ் ஜோடி அந்த இருக்கட்டும், நீங்க பண்ண குக் வித் கோமடியா இருக்கட்டும், அவ்வளோ ஃபேன்ஸ். இன்னும் மாறிட்டாங்க, மாதிரி போட்டால் மியூசிக் போய் நீங்க ஒரு புகழ் வந்து உங்க இடுப்புல உட்கார்றது தான் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள போய் சென்றடைஞ்சு அவங்க கொடுக்குற அந்த அன்பு, அது எப்படி இருக்காது?
ஐயோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து அதே மாதிரி அந்த குக் வித் கோமாளிக்கு பெரிய நன்றி தெரிவிக்கணும். அந்த ரூஃபா மேமு, அப்புறம் என் கூட இருந்த அந்த கோமாளிஸ், என் கூட இருந்த சக கண்டஸ்டன்ஸு, அந்த ராஜ்குமார் டைரக்டர்னு நினைக்கிறேன் ஐ திங்க், அவருக்குலாம் பெரிய நன்றியை சொல்லிக்கணும். என்னத்தை பார்த்து என்னை கூப்பிட்டாங்கன்னு தெரியல, நான் அங்கே போய் என்ன பண்ணேன்னு தெரியல. எங்கே போனாலும் சொல்லலாம் அந்த மக்களோட அரவணைப்பு இருக்குல்ல. என் வீட்டு புல் உங்களுக்கு தெரியாது, நம்ம சாங் பண்ணியிருந்தோம்ல, எது இந்த மீனவர் குப்பம் இருந்தது, அதில் சுனாமி குப்பம் அந்த எண்ணூர் எதிரில் சாங் நடந்துட்டு இருக்கு. 500 பேரை வச்சு பண்ணிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு மீன் வறுக்கிற ஸ்மெல் வரும்பா. எகோ யார் வீட்டில் மீன் வறுக்கிறீங்க, மணி 10 தான் ஆகுது அப்படின்னா ஒன்று அங்கே இருக்கும் எல்லாம் சிரிச்சிருவாங்க. திருப்பி அப்படியே ஆடிக்கினே இருப்பேனா, திடீர்னு பார்த்தா எறா ஸ்மெல் வரும். யாரோ எறா வறுக்கிறாங்கப்பா. 11 மணிக்கே எறா சாப்பிட்றீங்களே, இங்கே இவ்வளோ பேர் உழைச்சுன்னுங்கிறாங்களே, எல்லாம் கொஞ்சம் எத்தனை வந்து தரணும் உங்களுக்கு தெரியாதா? சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொன்னேன். பிரேக்கில் 15 பேர் வந்தாங்கப்பா. சாப்பாடு எடுத்துட்டு பிரேக்கில் உக்காந்துருக்கேன். கடமா எறா மீன் குழம்பு. மாஸ்டர் இது சாப்பிட்டு மாஸ்டர், இது நல்லா இருக்கும், இரு நான் முட்டை எடுத்துன்னு வந்துருக்கேன், மறந்துட்டேன். அது வந்து ஐயோ அந்த மக்களுக்கெல்லாம் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி உள்ளங்களும் இந்த மாதிரி தெய்வங்களும் இருக்கிறனால தான் நம்ம ஊரில் அங்கங்கே மழை பெய்யுதுன்றாங்க பற்றி, அதெல்லாம் உண்மை. எப்படின்னே தெரியலப்பா, அந்த தெய்வங்க எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டாத குறைச்சலாம். அப்படியே அன்பு மழை பொழிஞ்சாங்க. அவங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் இருந்தாலும் அவங்கள அப்படியே ஒரு 3 மணி ஆனால் அப்படி மொட்டை மாடிக்கு வந்துருவாங்க. இரு பாபா மாஸ்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கலாய்க்கிறதையோ சிரிக்கிறதையோ ஆடுறதையோ பார்த்து ரசிச்சுல அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். என்னோட நடன கலைஞர்களும் அங்கே நடக்கிற டெக்னீஷியன்ஸ்க்குலாம் வந்து அவங்க பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னதான் நீங்க ஜாலி எனர்ஜியா பேசினாலும் அந்த ப்ரொஃபஷனலிசம் வரும்போது உங்களுக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு அன்னியன் வருவான். அதுதான் விஷயம். அந்த அன்னியன் தான் இப்ப இந்தியன் 2ல பார்க்க போறோம். கண்டிப்பா பாப்பீங்க. கண்டிப்பா இறுதியா சொல்லணும்னா இந்த கான்வர்சேஷன் நிறைய நீங்க நேரம் கொடுக்க போறீங்க. இந்தியன் 1 உங்களை நம்ம எல்லாரோடையும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு படம். இந்தியன் 2 உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அண்ட் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கும்? வேற ஒன்று இருக்கும்னு மட்டும் பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் வந்து சங்கர் சாரோட பெரிய ஃபேனு. அவர் வந்து சும்மாலாம் தொட்டுற மாட்டார், சும்மாலாம் பண்ண மாட்டாரு, புரியுதா? ஒரு வித்த இல்லாமல் இருக்காது. உலகத்தரம் வாய்ந்த இயக்குநர்களில் சங்கர் சார் ஒருவர். அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்தியிலேருந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரே மனிதர் சங்கர் சார் தான். இந்திய சினிமாவை அடுத்த நகர்வுக்கு கொண்டு போன இயக்குநர்கள் இவரும் ஒருத்தர். அவர் தான். இப்போதான் ராஜமௌலி சார்லாம் வந்தாரு, ஓகேவா? அதனால எங்க தமிழ்ல சங்கர் சார்னு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி நாங்கள் மார்த்தட்டிக்கிற அளவுக்கு ஒரு இயக்குனர் தான் அவரு. இன்னும் இந்த இந்தியன் 2க்கு அப்புறம் கண்டிப்பா அவர் வேற இடத்துல போய் வக்குவாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு செல்லம். நம்பிக்கை தானே செல்லம் வாழ்க்கை, அப்படிதான் நினைச்சிருக்கோம். அது நடக்கணும். எங்க கிட்ட ஒரு ஜாம்பவான் இருக்கார் சங்கர் சார் அப்படின்ற, அதுவும் சங்கர் சார் கூட உலகநாயகன் கலந்துட்ட பிறகு அந்த கோம்போனி சொல்லவே முடியாது செல்லம். பாரு, அது கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். அண்ட் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு அன்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ டெலிவிஷனா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும், தொடர்ந்து நீங்க எது பண்ணாலும் அதை அன்போட வரவேற்கிறதுக்கு ஆடியன்ஸ் ரெடியா இருக்காங்க. அதுக்கு விகடன் சார்பா மிகப்பெரிய வாழ்த்து. ரொம்ப நன்றி செல்லம். என்னை ரசிச்சுன்னு இருக்க மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உங்க வீட்டு பிள்ளையா என்னை வந்து தட்டி குத்துட்டே இருந்தீங்கன்னா சினிமாவில் சாவர வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடுவேன். ரொம்ப நன்றி செல்லுங்களா, நன்றி. யுஜிசியால் கேட்டகரி 1 அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம். உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9940058263 மற்றும் 9789822251.